எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் உங்கள் முஸ்தபா நூரானி. நான் சமூக ஆர்வலர், தென்காசி மாவட்டம். நான் இப்ப எங்க வந்து பேச வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ராகத் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற இல்லம் வந்து நம்ம முதலியார்பட்டி தென்காசி மாவட்டத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து இன்னும் எப்படி சொல்லலாம், இந்த இது வந்து கவர்மெண்டோட ரூல்ஸ் படி நம்ம வந்து இங்க நம்ம 20 பேர் இருக்கிற மாதிரி நம்ம பெர்மிஷன் வாங்கி நம்ம இங்க வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதுல வந்து மாற்றுத்திறனாளி எந்த மாதிரி மாற்றுத்திறனாளினா, கண்ணு தெரியாதவங்க, அதே மாதிரி கைகால் ஊனமுற்ற, ஆதரவு இல்லாம, லைக் வந்து தாப்பா இல்ல, தாய் தாப்பா இல்ல, அதே மாதிரி கணவர் இல்ல, 55 வயசுக்கு கீழே அவங்கள மாத்திரம் நம்ம பெண்களுக்காக இப்போதைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 12 to 15 பேர் வரைக்கும் நம்ம ஹோம்ல இப்போ வந்து இடம் இருக்குது. சரியா? இந்த ஹோம்ல பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு, 24 மணி நேரம் நம்ம ஃபுல்லா சிசிடிவி எல்லாம் பாதுகாப்போட எல்லா விஷயங்களும் நம்ம உருவாக்கி இருக்கோம். இலவசமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹோம்ல டெய்லி ஒரு 60 பேருக்கு நம்ம வந்து இந்த ஹோம்ல சாப்பாடு ஆக்கி நம்ம வந்து ரோட்ல கடையத்து, அதாவது தென்காசி மாவட்டம் கடையத்துல மெயின் ரோட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது 970 நாளுக்கு மேல போயிடுச்சு. இப்போ 1000 நாள் நெருங்க போகுது. ஸோ எல்லாரோட ப்ரேயர்லையும் உங்க ப்ரேயர்ல நாங்க இன்னும் இணைச்சிக்கிடுங்க. அது இன்னும் நாங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நாங்க செய்யணும். நிறைய பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த இல்லத்தை அதுக்காக தான் நாங்க என் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கோம். ஸோ உங்க எல்லாரோட பெயர்ல நீங்க நினைச்சுக்கணும். நன்றி. நான் உங்கள் முஸ்தபா நூரானி, சமூக ஆர்வலர், தென்காசி மாவட்டம். அதே மாதிரி கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். யாரும் உதவ நினைச்சா நீங்க என்னோட நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம்.